லோகஸ்ய ஸ்ருஜதி பிரபுः ந கர்ம பல சம்யோகம் ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே. நம்ம பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னை சரணாகதி பண்ண அர்ஜுனனுக்கு ஆத்ம ஞானத்தை உபதேசிப்பதன் மூலமாக நம்ம அனைவருக்கும் எல்லாருடைய எல்லா பிரச்சனைக்கும் உரிய தீர்வை உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறான்னு பார்க்குறோம். சமஸ்த மனித குலத்திற்கும் எல்லா காலத்திற்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு இந்த ஆத்ம ஞானம்தான். இப்போ நமக்கு 2வது அத்தியாயத்தில் நம்ம பார்த்தோம், பகவான் கிருஷ்ணர் தன்னை சரணாகதி பண்ண அர்ஜுனனுக்கு முதல்ல ஹையஸ்ட் ஆத்மாவுடைய லட்சணத்தை உபதேசம் பண்ணார். அதுக்கப்புறம் அந்த ஆத்ம ஞானத்தை பெறுவதற்குரிய தகுதியை கொடுக்கக்கூடிய கர்மயோகத்தை உபதேசம் பண்ணார். முதல்ல ஞானத்துக்கு உபாயமாகிய ஞான யோகம், அதுக்கப்புறம் அந்த ஞான யோகத்துக்குரிய தகுதியை கொடுக்கக்கூடிய கர்மயோகம், அது உபதேசம் பண்ணப்பட்டு 3வது அத்தியாயத்தில் அர்ஜுனன் தான் கேள்வியை கேட்குறான். ஞான யோகத்தினால்தான் மோட்சம் அப்படின்னா நான் எதுக்காக கர்மயோகம் பண்ணணும், நான் நேரடியாக ஞான யோகத்துக்குள்ளே போக முடியாதா அப்படின்னு கேட்கும்போது பகவான் எதுக்காக இந்த நான் கோர கர்மத்தை பண்ணணும், நான் நேரடியாக விட்டுட்டு போய் யுத்த காலத்தை விட்டுட்டு நான் போய் சந்நியாசம் பண்ணிவிட்டு மோட்சத்தை அடையலாமே அப்படின்னு சொல்லும்போது பகவான் அந்த 3வது அத்தியாயத்தில் கர்மயோகத்தில் கடமையை செய்வதன் அவசியத்தை சொல்கிறார். உன்னுடைய கடமையை நீ முழுமையாக எப்படி செய்ய வேண்டுமோ ஈஸ்வர அர்ப்பண புத்தியோட பலனில் சுயநல பற்றில்லாமல் நீ செய்யும்போது தான் உனக்கு பக்குவம் வருகின்றது. அந்த கர்மயோகத்தின் வழியாக உனக்கு பக்குவம் கிடைச்சாதான் நீ ஞான யோகத்துக்கு உனக்கு உள்ளே போக முடியும். அதான் உள்ளே போனால் தான் புரியும் ஞான யோகம், இல்லாட்டி புரியாது. அதாவது நம்ம சொல்கிறோம் பெரிய ஒரு ஓப்பன் சீக்ரெட் அப்படிங்கிறோம். ஓப்பன் சீக்ரெட் சொன்னாலும் என்னது புரியாது. ஏன்னா இது அவ்வளோ நுண்மையான விஷயமா இருக்குது. அதுக்கு உனக்கு மனதிற்கு பக்குவம் தேவை. அதனால் நீ என்ன கடமையை நீ செஞ்சிட்டு இருக்கிறியோ அந்த கடமைகளை இவ்வளோ நாள் நீ அதர்மமாக செஞ்சுருப்ப, சுயநலத்தோடு செஞ்சுருப்ப. அந்த கடமைகளை இப்போ நீ உன்னுடைய பாவனையை மாற்றி உன்னுடைய எண்ணத்தை ஈஸ்வர அர்ப்பண புத்தியோட காரியம் பண்ணும்போது ஈஸ்வரனுக்காக பண்ணுகின்றேன் அப்படிங்கிற அந்த பாவனையோட பண்ணு. பலன் எதுவாக வந்தாலும் ஈஸ்வர பிரசாதமாக நீ அதை எடுத்துக்கோ. இதுதான் உனக்கு ஞான யோகத்துக்குரிய தகுதியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 3வது அத்தியாயத்தில் சொன்னார். 4வது அத்தியாயத்தில் கர்ம சந்நியாசம் பண்ணாமலேயே எப்படி ஞானத்தை அடைவது அப்படிங்கிறதுக்கு நிறைய ஞான யோகத்தை பற்றி நிறைய சொன்னார். ஞானத்தினுடைய ஸ்துதி முதல்ல எடுத்தோன்னே மேலான இந்த ஞானமானது எப்படி வழி வழியாக நம்மளுடைய பாரம்பரியத்தில் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஞானம் எப்பெல்லாம் கீழே போயிருதோ அப்பெல்லாம் நான் இதை ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஞானத்தை நான் மீண்டும் அதை புனருத்தாரணம் பண்ணுகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருன்னு பாட்டு. முடிக்கும்போது ஞான யோகத்தை ரொம்ப ஹையாக சொல்லிவிட்டு முடிக்கும்போது நீ கர்மத்தை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு 4வது அத்தியாயத்தை முடித்தோடனே சந்நியாசம் இது அடுத்த 5வது அத்தியாயம் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் அர்ஜுனன் எடுத்தோடனே திரும்ப கேள்வி கேட்குறான். நம்ம 2 வாழ்க்கை முறைகள் பார்த்துருக்கோம், 2 சாதனைகள் பார்த்துருக்கோம். 2 சாதனைகள் கர்மயோகம் ஞான யோகம்னு 2 சாதனைகள் நம்ம பண்ண வேண்டிய 2 சாதனைகள், ஞான யோகம் கர்மயோகம். இதில் நமக்கு என்ன கிடையாது, சாய்ஸ் கிடையாது. இப்போ அர்ஜுனன் என்ன கேள்வி கேட்குறான் அப்படின்னா, இல்லறம் துறவரம் இதில் எது சிறந்தது, எதில் நமக்கு மோட்சம் ஈஸியாக கிடைக்கும், இல்லறத்தில் இருந்தால் ஈஸியாக கிடைக்குமா, துறவரத்துக்கு போயிட்டா ஈஸியாக கிடைக்குமா அப்படின்னு சொல்லும்போது பகவான் உனக்கு இல்லறந்தான் சிறந்தது அப்படிங்கிற கடமை. நீ எதை விட்டுட்டு போகாமல் உன்னுடைய யுத்தத்தை உன்னுடைய கடமைகளை நீ செய்வதுதான் உனக்கு சிறந்தது. 2மே சிறப்பானவைகள் தான். உனக்கு உகந்தது இந்த கர்மயோகம் அப்படின்னு சொல்லி 2மே பேதமில்லை அப்படிங்கிற. பக்குவம் இல்லாதவர்கள் தான் 2லையும் உயர்வு தாழ்வு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையை நன்றாக உணர்ந்தவர்கள் 2மே சிறந்தது, அது அதிகாரியை பொறுத்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதனால் எதை என்ன பண்ண வேண்டியதில்லை, இது மேலானது இது கீழானது நமக்கு சொல்ல வேண்டியதில்லை. இன்னொன்று ஒரு எச்சரிக்கை பண்ணார். பக்குவம் இல்லாமல் நீ சந்நியாசம் பண்ணினா அது என்னது, உனக்கு துக்கத்தில் கொண்டு போய் முடியும். அதனால மெஜாரிட்டி பீப்புளுக்கு என்னது, இல்லறத்தில் போய் முறையாக கடமைகள் எல்லாம் செஞ்சு எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி ஒரேடிக்கு என்ன பண்ண முடியாது, குறைக்க முடியாது.
இது நிறைய ட்ரிங்க் பண்ணுறவங்களாம் சொல்லுவாங்க, ஒரே நாளில் வந்து விட்டால் அவங்களுக்கு பாடி வந்து இதாகாது, கொஞ்சம் கொஞ்சமாகத்தையும் குறைக்க முடியும். அது மாதிரி எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் ஒரே நாள் என்ன பண்ண முடியாது. அதுக்கு ஒரே நாளுடனே அதுக்கு ரொம்ப ஏகப்பட்ட வைராக்கியம், அது பூர்வ ஜென்ம புண்ணியம் வேறு மாதிரி இருந்திருக்கும். இப்போ படிப்படியாகத்தான் என்ன பண்ண முடியும், நீ ஆசைகள்லேருந்து விடுபட முடியும். அதனால அதுக்கு உனக்கு ஈஸியாக அனுகூலமானது என்னது, இந்த இல்லறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கடமையை எங்கேயும் நீ விட வேண்டியதில்லை. கிரகஸ்தத்தில் இருக்கோமோ சந்நியாசத்தில் இருக்கோமோ, இல்லறத்தார் துறவரத்தார் ரெண்டு பேருக்குமே லட்சியம் என்ன, மோட்சம்தான். அதை என்ன பண்ணலாம், இங்கேருந்தும் நீ அடைய முடியும், அங்கேருந்தும் அடைய முடியும் அப்படிங்கிறத பிரித்து சொன்னார். வாழ்க்கை முறை 2, சாதனங்கள் 2. அந்த சாதனங்களில் ஆப்ஷனே கிடையாது. சன்னியாசியாக இருந்தாலும் இல்லறத்தானாக இருந்தாலும் துறவரத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக ஈஸ்வர அர்ப்பண புத்தியோட ஈஸ்வர பிரசாத புத்தியோட கடமைகளை செஞ்சு தான் ஆகணும். அது குவாலிஃபிகேஷனை பெற்று தான் என்ன பண்ண முடியும், ஞான யோகத்துக்குள்ளே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கிருஷ்ணர் வந்து இப்போ 7லேருந்து என்ன பண்ணார், கர்மயோகத்தை ஸ்துதி பண்ணவர் ஞான யோகத்துக்குள்ளே போகிறார். ஞானியை பற்றி பேசினாருன்னு பார்த்தோம். ஞானி எப்படி இருப்பார் அப்படிங்கும்போது, பஷ்யன் ஸ்ருண்வன் ஸ்பிருஷன் ஜிக்ரன் அஷ்டன் கச்சன் ஸ்வபன் ஸ்வஷன் பிரலபன் உன்மிஷன் பிரலபன் விசிருஜன் கிருண்ஹன் உன்மிஷன் நிமிஷன் அபி. என்ன காரியம் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஞானி வந்து அதில் ஒட்டாதவராக இருக்கின்றார் அப்படிங்கிறத சொன்னார். அப்புறம் நம்ம 10, 11, 12 திரும்பவும் கர்மயோகத்தை சொன்னார். இல்லை ரொம்ப ஹையாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, கஷ்டப்படாத, பிரம்மண்ய ஆதாய கர்மாணி, நீ என்ன பண்ணு, ரொம்ப புரியல அப்படின்னா உனக்கு எந்த இஷ்ட தெய்வம் இருக்கோ அந்த ஈஸ்வரனுக்கு என்ன காரியம் பண்ணுறியோ அதை நீ ஈஸ்வர அர்ப்பண புத்தியோடு செய். கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், உனக்கு பக்குவம் வந்துடும் அப்படின்னு. ராமகிருஷ்ணரோட லைஃப்பில் ஒருத்தர் இருப்பார், கிரீஷ் சந்திர கோஷ்னு. அவர் வந்து பெரிய குடிகாரர். அவர் வந்து அவர்கிட்ட இல்லாத கெட்ட பழக்கங்கள் எதுவுமே கிடையாது. அவர் ஒரு நாள் ராமகிருஷ்ணர்கிட்ட வரும்போது, என்னால் பகவான்லாம் சாமிலாம் கும்பிட முடியாது, என்னால் எதுவும் பண்ண முடியாது, ஜபம் பண்ண முடியாது, தியானம் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது அப்படிம்பார். அப்போ ராமகிருஷ்ணர் சொல்வார், நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ என்ன காரியம் பண்ணுறியோ அதை எனக்கு அர்ப்பணமாக பண்ணு அப்படிம்பார். அவருக்கு சரி, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு, நீ என்ன பண்ணினாலும் எனக்கு அர்ப்பணமாக பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே அவர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அடுத்த நாள் அவர் ட்ரிங்க்ஸ் எடுப்பார். அவரால் வந்து எடுத்தால் என்ன, அவருக்கு ராமகிருஷ்ணர் கண்ணில் தெரிவார். இதை நான் எப்படி அவருக்கு அர்ப்பணம் பண்ண முடியும், அவருடைய கெட்ட குணங்கள் எல்லாத்தையும் ஒன்னொன்னையா அவர் ஒரே நாளில் மகாத்மாவாயிடுவார். அந்த ஈஸ்வர அர்ப்பண புத்தியோடு அதை செய்யும்போது வாழ்க்கையில் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற உதாரணம். இப்போ அந்த மாதிரி ஒரு ஈஸ்வர அர்ப்பண புத்தியோடு நம்ம பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எவ்வளவு பெரிய சுயநலமான ஆசை நமக்கு இருந்தால் கூட அதுலேருந்து என்ன பண்ண முடியும், நம்மளால் வெளிவர முடியும். அதுதான் அதனுடைய மகத்துவம். உண்மையிலேயே நம்ம அந்த ஈஸ்வர அர்ப்பண புத்தியோடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய சுயநலம் கண்டிப்பாக போயிடும். சுயநலமான ஆசையை நம்ம எப்படி ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ண முடியும்? இப்போ அது நமக்கு கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணும், 10லேருந்து 12 வரைக்கும் கர்மயோகத்தை திரும்ப சொன்னார். பிரம்மண்யாதாய கர்மாணி சங்கம் தியக்த்வா கரோத்தியக லிப்பியத்தே நச பாப்பேன பத்மபத்ரம் இவ அம்பசா. முடியலன்னா என்ன பண்ணு, நீ திரும்பவும் ஞானயோகம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா திரும்ப கர்மயோகத்துக்கு வந்து முறையாக உன்னுடைய கடமைகள் எல்லாவற்றையும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிரதிபலன் கருதாமல் உன்னுடைய கடமை நீ செஞ்சுக்கிட்டே வா. அதில் சுகம் வரலாம், துக்கம் வரலாம், என்ன வந்தாலும் அதை என்ன பண்ண, நீ உன்னுடைய பிரசாத புத்தியாக நீ எடுத்துக்கும். அப்போ என்னாகும், உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு ஒரு விசேஷமான ஒரு புண்ணியம் கிடைக்கும். அதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயம், நமக்கு அதிர்ஷ்டம்னு நம்ம அதான் சொல்கிறோம். லௌகிகமாக மெட்டீரியல் சக்ஸஸ் நமக்கு கிடைக்காம கூட இருக்கலாம், ஆனால் நம்ம உள்ளத்தில் ஒரு நேர்மை இருக்கு இல்லையா, அதுக்கு கண்டிப்பாக பகவான் வேற ஒரு இடத்துல அதுக்கு ஒரு ரிவார்டு கிடைக்கும். அதுதான் நமக்கு என்ன ஆகும்னா சித்த சுத்தியை கொடுக்க தொடங்கும். நம்ம மனசுக்கு ஒரு பக்குவம் கிடைக்கும். தோல்வியே வந்தால் கூட அப்போ தான் நம்ம யோசிக்க தொடங்குவோம், ஏன் நம்ம தோல்வி கிடைச்சிருக்கு நம்ம அப்படின்னு என்ன பண்ணுவோம். அப்போ தான் நமக்கு அந்த ஒரு தோல்வி வரும்போது தான் நம்ம அந்த ஜென்மாவுடைய அருமையே நமக்கு புரியும், எதனால் பிறந்திருக்கும் அப்படின்னு. இந்த மாதிரியான ஒரு கேள்வி வர்றதுக்கே நமக்கு ஒரு ஸ்பெஷல் புண்ணியம் நமக்கு தேவை. இப்போ இந்த கர்மயோகம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அந்த பக்குவம் நமக்கு உண்டாகும். அதனால உனக்கு முடியலன்னா பிரம்மண்ய ஆதாய கர்மாணி, ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு என்ன பண்ணு, நீ உன்னுடைய கடமைகளை செய்யி. காயேன மனசா புத்தியா, உன்னுடைய சொல்லாலும் செயலாலும் வாக்காலும் என்ன பண்ணு, ஈஸ்வர அர்ப்பண புத்தியோட கடமைகளை செஞ்சுக்கிட்டே வா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுங்க தான் முடிச்சிருக்கோம் நம்ம.
யுக்த கர்மபலம் தியக்த்வா சாந்தி மாப்னோதி நைஷ்டிகீம் அயுக்த காமகாரேன பலே சக்தோ நிபத்தியதே. கர்மயோகிக்கும் கர்மினா யார்? சுயநலமாக இருக்கிறவனுக்கும் சுயநலம் இல்லாமல் செய்தவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்கிறாரு. யுக்தகன கர்மயோகி, கர்ம பலம் தியக்த்வா, அந்த பலனில் பற்றில்லாமல் செய்வதன் காரணமாக அவன் எப்படி இருக்கானா, அவனுக்கு சாந்திம் ஆப்னோதி, அவன் மன அமைதி அவனுக்கு கிடைக்குது, அவனுக்கு மோட்சம் கிடைக்குது. ரெண்டு சாந்திங்கிறத ரெண்டு விதமாக பார்த்தோம். நமக்கு மோட்சங்கிறத சாந்தி, இன்னொன்று நமக்கு ரிலேட்டிவான பீஸ். நம்ம எதிர்பார்ப்பு இல்லாமல் பண்ணும்போது நம்ம ஒன்று எதிர்பார்க்கலை அப்படின்னா நமக்கு எப்படி ஏமாற்றம் வரும் நமக்கு. அதான் அந்த டிப்ஸை கொடுக்குறாரு நமக்கு. விவகாரத்தில் பண்ணும்போது நீ பலனில் பற்றில்லாமல் நீ பண்ணும்போது உனக்கு கண்டிப்பாக உனக்கு மன கொதிப்படைகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நீ ஈஸ்வர அர்ப்பண புத்தியோடு பண்ணுற, நீ என்ன வந்தாலும் ஈஸ்வர பிரசாத புத்தியாக நீ எடுத்துக்க போகிற. அப்படி இருக்கும்போது என்னாகும், உனக்கு சாந்திம் ஆப்னோதி நைஷ்டிகி, உனக்கு மாறாத அமைதி வந்தே ஆகணும். இதில் வந்து சந்தேகமே கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் அயுக்தகன சுயநலமாக இருப்பவன் என்ன பண்ணுறான், காமகாரேன சுயநல ஆசை காரணமாக என்ன செய்கிறான், பலே சக்தக பலனில் பற்று உடையவனாக நிபத்தியத்தே என்ன பண்ணுறான், அவன் பந்தப்படுகின்றான். ஏன்னா எதிர்பார்ப்புகளையே அவன் சுற்றி சுற்றி வரும்போது என்னாகின்றது, கண்டிப்பாக அவன் பந்தப்பட்டு விடுகின்றான். இப்போ எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா என்னாவும், கண்டிப்பாக ஏமாற்றம் வரும் நமக்கு. இப்போ அதனால தான் முதல்லையே என்ன பண்ணுறோம், ஹெல்மெட் போடுற மாதிரி ஈஸ்வர அர்ப்பண புத்தியோட என்ன வந்தாலும் ஐ வில் டூ மை பெஸ்ட். அதுக்காக என்ன பண்ண மாட்டோம், நம்ம வந்து நம்ம விவகாரத்தில் அறகுறையாக பண்ணுறதுலாம் கிடையாது. ஐ வில் டூ மை பெஸ்ட். என்ன மோட்டிவோட பண்ண போகிறேன், எனக்கு இதனால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத விட இதனால் பிறருக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத முதன்மையாக வச்சுட்டு எப்போவுமே நம்ம எப்படி இருப்போம்னா, மீ ஃபஸ்ட்டு யூ நெக்ஸ்ட்டுன்னு இருப்போம். முதல்ல எனக்கு என்ன நடக்குது, மீ ஃபஸ்ட்டு யூ நெக்ஸ்ட். கர்மயோகம் என்ன ஆகுது நமக்கு வந்து, யூ ஃபஸ்ட்டு மீ நெக்ஸ்ட். இந்த சுயநலத்துலேருந்து என்ன பண்ணுறோம், வெளியே வர்றோம். எனக்கு என்ன, எனக்கு போக தான் மற்றவர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம். நம்ம சுயநலத்தில் பொதுநலம் இல்லை, பொதுநலத்தில் சுயநலம் உள்ளது. நம்ம எல்லாருக்காகவும் சேர்த்து பிரார்த்தனை பண்ணும்போது என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளும் அதில் அடக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்துன்னு சொல்லும்போது எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்னாது, நானும் அதில் அடக்கம். அதில் அதான் சொல்கிறாரு, பலே சக்தக நிபத்தியத்தே, யார் பலனில் பற்று வச்சு காரியம் பண்ணிகிட்டு இருக்கானோ அவன் கண்டிப்பாக அவன் என்ன பண்ணுறான், நன்றாக பந்தப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தோம், 14 முடிச்சிருக்கோம். இப்போ 13லேருந்து 21 வரைக்கும் திரும்பவும் என்ன பண்ணுறாரு, ஞான யோகத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டார். ஹையஸ்ட்டு திரும்ப இந்த சாப்டரை முடிக்கிறதுக்கு போது திரும்பவும் அந்த மேலான இதை சொல்லிகிட்டு இருக்காரு. சர்வ கர்மாணி மனசா சந்நியஸ்யாஸ்தே சுகம் வசி நவத்வாரே புரே தேகி நைவ குருவன் ந காரையன். ஞானி எப்படி இருக்காரு அப்படின்னு நம்மலாம் வந்து சொந்த வீட்டில் இருக்கோன்னு நினைக்கிறோம். ஞானி வந்து வாடகை சரீரத்தில் இருக்கேங்கிறத மறக்காமல் இருக்காராம். நவத்வாரே புரே தேகி, 9 ஓட்டை உள்ள ஒரு வாடகை சரீரத்தில் இருக்கேன். வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும், எப்போனாலும் பயமாக இருக்கும். எப்போ காலி பண்ண சொல்லுவாரோங்கிறது எவ்வளோ பயமாக இருக்கும். வந்து எப்போ வாடகை ஏற்றிடுவாங்களோ, எப்போ காலி பண்ண, திடீர்னு காலி பண்ண சொல்லிட்டா என்ன பண்ணுறது. அது மாதிரி இப்போ ஞானி அந்த ஞானத்தில் உறுதியாக இருக்கார். இந்த நானே சரீரம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஞானி இந்த சரீரம் எனக்கு உடைமைன்னு நினைக்கிறார். எனக்கு உடம்பு நானே உடல்னு நான் நினச்சிட்டு இருக்கோம், நம்ம நினைக்கிறோம். ஞானி வந்து ஐ ஹாவ் பாடி, ஐ ஆம் நாட் பாடி, உடல் என்னுடையது, நான் உடல் அல்ல அப்படின்ற அந்த ஞானத்தில் இருக்காரு அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் அடுத்ததில் அந்த ஆத்ம லக்ஷணத்தை சொல்கிறார். ந கர்த்திருவம் ந கர்மாணி லோகஸ்ய சிருஜதி பிரபு ந கர்மபல சயோகம் ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே. ஞானி வந்து தான் ஆத்மாங்கிறதுலேருந்து நழுவாமல் இருக்கிறதன் காரணமாக அகர்த்தா, நான் அகர்த்தாங்கிற பாவனையில் அவர் அந்த உறுதியாக இருக்கார். நான் எந்த செயலையும் செய்வதில்லை, எந்த செயலின் பலனையும் அனுபவிப்பதில்லை. இப்போ செயல் நடக்கின்றதே அப்படின்னா அதுதான் முக்கியமான ஒரு வார்த்தை போட்டார், ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே. எல்லாம் மாயா காரியம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் மாயையை முதல்ல கொண்டு வர்றார். நீ அடுத்து நீ 7லேருந்து 12 வரைக்கும் ஃபுல்லாக அந்த மாயை ஈஸ்வரனோட சிருஷ்டி நம்ம இனிமேல் கையில் நான் நிறுத்தி அதான் பார்க்க போகிறோம். முக்கியமான அந்த மாயாங்கிற சாப்டர் இனிமேல் தான் கொண்டு வர போகிறார். நமக்கு எல்லாம் மாயையின் காரணமாக எல்லா விவகாரமும் நடக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இப்போ அடுத்ததில்
அந்த ஆத்ம லட்சணத்தை தான் சொல்கிறாரு. எதனால நம்ம எல்லாம் கஷ்டப்படுறோம், நம்மளுடைய துக்கத்திற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத சொல்கிறார். நாதத்தே கஷ்யசித் பாபம் நச்சைவ சுக்ருதம் விபுஹு அஜ்ஞானேனாவ்ருதம் ஞானம் தே ந முஹ்யந்தி ஜந்தவஹ நாதத்தே கஷ்யசித் பாபம் நச்சைவ சுக்ருதம் விபுஹு அஜ்ஞானேனாவ்ருதம் ஞானம் தே ந முஹ்யந்தி ஜந்தவஹ. முதல் வரியில் ஆத்மாவுடைய லட்சணத்தை சொல்கிறார். ந ஆதத்தே கஷ்யசித் பாபம், ஆத்மாவானது ஒரு பொழுதும் எந்த விதமான பாபத்தாலும் தொடப்படாததாக இருக்கின்றது. நம்ம போட்டுக்கணும் புண்ணியத்தையும் சேர்த்து. நச்சைவ சுகிருத்தம் விபுகு, சுகிருத்தம்னா புண்ணியம். அந்த சர்வ வியாபியான அந்த ஆத்மாவானது எந்த விதமான பாப புண்ணியத்தினால் அது பந்தப்படாததாக இருக்கின்றது. ஆத்மா வேற ஞானி வேற கிடையாது. தன்னை ஆத்மாவாக புரிந்து கொண்ட ஞானியும் புண்ணிய பாபத்தினால் கிஞ்சித்தும் பந்தப்படாதவனாக இருக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துன்பத்திற்கு காரணத்தை சொல்கிறார். அஜ்ஞானேன ஆவருத்தம் ஞானம் தேன முஹ்யந்தி ஜந்தவக. ஜந்தவகன ஜந்துக்கள். ஜந்துன்னா என்னது? அந்த அஜ்ஞானியை ஜந்துன்னு சொல்கிறார். ஏன்னா நமக்கு மனிதனுக்குரிய சிறப்பு அம்சமே என்னென்னா அந்த விவேக புத்தி தான். நமக்கு மற்ற மிருகங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசப்படுத்துவது இந்த விவேக புத்தி தான். மனிதனால் தான் யோசிக்க முடியும், யோசித்து அவனால் தான் மோட்சம் அடைய முடியும். ஆனால் அந்த புத்தியை, அந்த விவேக சக்தியுடைய புத்தியை அவன் பிரயோஜனப்படுத்தலை அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் மிருகத்துக்கு சமம். அதனால ஜந்தவகை அப்படிங்கிறாரு. புனக புனக ஜாயத்தை இத்தி ஜந்தவகை, மீண்டும் மீண்டும் பிறப்பதால் ஜந்துன்னு அர்த்தம். ஏன்னா எதனால் அவன் இந்த விசாரம் பண்ணாமல் என்ன பண்ணுறான்? தன்னை உடம்பாகவே நினச்சிட்டு இருக்கான். ஏன்னா மிருகத்துக்கும் தான் உடலாகவே தன்னை நினச்சிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி அஜ்ஞானி என்ன பண்ணுறான்? தன்னை உடலாகவே நினைத்து கொண்டிருக்கின்றான். இப்போ நம்ம எல்லாரும் பிரச்சனைக்கு காரணம் என்ன, நம்ம கஷ்டத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தரை சொல்லுவோம். இவங்களால தான் எனக்கு கஷ்டம், அவங்களால தான் எனக்கு கஷ்டம், இதனால தான் எனக்கு கஷ்டம், அதனால தான் எனக்கு கஷ்டம்னு என்ன பண்ணுவோம்? நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொல்லுவோம். துன்பத்திற்கு காரணம் யாராவது ஒருத்தர் சொல்லுவோம். மாமியார், நாத்தனார், ஹஸ்பண்ட், அம்மா, அப்பா, யாரையோ ஒருத்தர் சொல்லி இவங்க தான் என்னுடைய கஷ்டத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே கிருஷ்ணர் சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, உன்னுடைய முட்டாள்தனம் தான் காரணங்கிறாரு. அஜ்ஞானம்னு சொல்கிறாரு. நான் அதை கொஞ்சம் உரைக்கிறது. அஜ்ஞானேன ஆவருத்தம் ஞானம், மறக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக. அஜ்ஞானம்னா ஏதோ பெரிய ஹை வேர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. முட்டாள்தனம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியுங்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப கொலோக்கியலாக இருந்தால் கூட அஜ்ஞானேன ஆவருத்தம் ஞானம். இவர் சொல்கிறார், சாமிஜி சொல்கிறாங்க, நமக்கு பலவிதமான அறிவு இருக்குது. இது தெரியும், அது தெரியும், நிறைய விஷயம் தெரியும். நம்ம படிச்சுட்டு என்ன சொல்வோம்? படிச்சுட்டு நம்ம படிக்காதவங்களெல்லாம் முட்டாள்னு சொல்லுவோம். நம்ம டிகிரிலாம் வாங்கிட்டு என்ன பண்ணுறோம்? உண்மையிலே இந்த ஞானம் இல்லாத எல்லாருமே படித்த முட்டாள். அவங்களாம் படிக்காத முட்டாள், நம்ம படித்த முட்டாள். அஜ்ஞானேன ஆவருத்தம் ஞானம். என்ன அஜ்ஞானம்? நான் அந்த பூர்ணமான அந்த பரம்பொருளாக இருந்துக்கிட்டு நான் என்ன உடலாகவும் மனதாகவும் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அஜ்ஞானேன ஆவருத்தம் ஞானம். இந்த உண்மையானது, இந்த அறிவானது அறியாமையினால் மறைக்கப்பட்டு இருக்கின்றது. உண்மையிலேயே நான் உடம்பு மனதே கிடையாது. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்? நான் என்னை உடம்பு மனதாக நினைத்து கொண்டிருக்கின்றேன். எதுக்காக? காரணம் என்ன? அந்த ஸ்வபாவஸ்து பிரவர்த்தத்தை எனக்கு மாயான்னு ஒன்று கொடுத்தோம் இல்லையா, அதை பற்றி பார்க்கணும். எதனால நான் என்ன இப்படி நினைக்கணும்? அப்போ நான் உடம்பட புத்திக்கு வேறானவன் அப்படின்னா நான் ஏன் என்ன அப்படி நினைக்கிறேன்? அதான் மாயா காரியம். மாயை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா நம்மளை அறியாமையோடு படைச்சிருச்சு. பறக்கும்போதே நம்மளை உடம்பாக நினச்சிக்கிட்டே தான் பறக்கிறோம். அந்த அஜ்ஞானத்தோடையே நம்மளை படைச்சிருச்சு. இன்னொன்று, அந்த அஜ்ஞான
இருக்குன்னு நமக்கு தெரியாத அளவுக்கு நம்ம அஜ்ஞானத்திலேயே நம்மளை வச்சு காப்பாற்றுது. அந்த அஜ்ஞானத்திலோடையே நம்ம அப்படியே ஊறி போய் இருக்கணும். அஜ்ஞானேன ஆவருத்தம் ஞானம். அந்த ஞானமானது நான் உண்மையிலேயே பூர்ணமான பரம்பொருளாக இருந்துக்கிட்டு இருக்கும்போது நான் என்ன குறையுடைய இந்த உடலாகவும் மனதாகவும் என்ன பண்ணுது, என்னுடைய அறிவை மறைச்சிருக்கு. அந்த மறைப்பு அஜ்ஞானேன ஆவருத்தம் ஞானம். ஆவருத்தம்னா மறைக்கப்பட்டிருக்கின்றது. ஞானம் அறிவானது என்ன பண்ணப்பட்டிருக்கு, இந்த அறியாமையினால் மறைக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ அறிவரனா என்ன செய்யணும், நமக்கு அறியாமை போகணும். எப்படி நமக்கு ஒரு இருட்டு இருக்குது, இருட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்து நம்ம பாட்டு பாடிட்டு இருந்தோம், பஜனை பண்ணிகிட்டு இருந்தோம்னா இருட்டு போகுமா? போகாது. இருட்டு போனால் என்ன பண்ணணும், நமக்கு அங்கே வெளிச்சத்தை கொண்டு வர தவிர வேறு வழியே கிடையாது. அதே மாதிரி இப்போ நமக்கு அஜ்ஞானியாக இருக்கும். நான் என்ன உடலாகவும் மனதாகவும் எனக்கு நான் அஜ்ஞானத்தில் இருக்கேன்னு கூட தெரியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு காட அஜ்ஞானம்னு சொல்கிறது ரொம்ப அவ்வளோ திடமாக இருக்குது. அதன் காரணமாக என்ன சொல்கிறேன், நான் அஜ்ஞானத்தின் காரணமாக எனக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் இவங்க தான் அவங்க தான் என்ன பண்ணுறோம், நம்ம ஒவ்வொருத்தரையாக நம்ம காரணம் சொல்லிகிட்டு இருக்கோம். உண்மையிலேயே காரணம் என்ன, நமக்கு என்னை நான் மறந்து போய் இதில் கையில் என்ன நினைத்து அதான் படிச்சுட்டு இருக்கோம். உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை. உன்னை நீ மறந்து போனதுனால்தான் என்ன ஆயிடுது, உனக்கு எல்லா துன்பத்திற்கும் காரணம். இப்போ அஜ்ஞானேன ஆவருத்தம் ஞானம் தேன முஹ்யந்தி ஜந்தவக. முஹ்யந்தினா அதனால் அவன் மயக்கப்பட்டு இருக்கின்றான், மோகத்தில் இருக்கின்றான். இந்த அஜ்ஞானத்தின் காரணமாக அவன் மயக்கம் அடைந்து இருக்கின்றான். தன்னை உடம்பா நினச்சிக்கிட்டு எல்லாரையும் உடலாக நினச்சிக்கிட்டு இந்த உடலில் இருக்கிற கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் என்னது, இவங்களும் அவங்களே என்ன பண்ணுறோம், நம்ம உண்மையிலேயே அந்த ஆத்மாவாகிய எனக்கு இந்த ஞாபகம் வரணும். நமக்கு அந்த 2வது அத்தியாயத்தில் படித்த எல்லா லட்சணமும் ஞாபகம் வரணும். ஆத்மா நித்யக, ஆத்மா அஜக, பிறப்பில்லை, அதுக்கு மரணம் இல்லை, அது எந்த விதமான இது ஆயுதங்களால் வெட்டப்படாதது, காயப்படுத்த முடியாதது, சர்வகதக, எல்லாம் ஞாபகத்தில் வரணும். அப்படிப்பட்ட நான் என்ன பண்ணுறேன், நான் இந்த உடம்பாகவும் மனதாகவும் நினச்சிக்கிட்டு இந்த உடல் மனதுக்கு வருகின்ற துக்கத்தை எல்லாம் எனக்கு வந்ததாக நான் நினச்சிக்கிறேன். உடல் மனதுக்கு வந்த துக்கத்தை என்ன பண்ணுறேன், எனக்கு வந்ததாக நினச்சிக்கிறேன். இப்போ நம்ம கண்ணாடி பார்க்குறோம், கண்ணாடியில் பார்க்குறேன், என் முகத்தில் பெரிய கோடு தெரியுது, புள்ளி புள்ளியாக ஓட்டையாக தெரியுது. காரணம் என்ன, அந்த கண்ணாடியில் பிரச்சனை இருக்குது, உண்மையிலே என் முகத்தில் ஒன்றுமே இல்லை. அது மாதிரி இந்த உடம்புல ஓட்டையாக என்னன்னாலும் வரலாம், என்னென்னமோ பிரச்சனை வரலாம். ஆனால் அதெல்லாம் உண்மையிலே எனக்கு என்ன செய்யலை, எதுவும் நான் பாதிக்கப்படாதவனாக இருக்கின்றேன். இது நமக்கு மறந்து போயிடும். அஜ்ஞானேன ஆவருத்தம் ஞானம். அப்போ என்ன பண்ணுறோம், அந்த கண்ணாடியில் இருக்கிற கோளாறை எப்படி என் முகம்னு நினச்சிட்டு நான் உட்காந்து அழுதேன்னா என்ன அர்த்தம், முஹ்யந்தி ஜந்தவக அதான் சொல்கிறாரு. இப்போ எப்படி ஒரு முட்டாள்தனமோ அறியாமையோ அதுக்கு உட்காந்து ஓன்னு அழுதேன்னா என்ன அர்த்தம், எல்லாரும் முட்டாள்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் சொல்கிறாரு, தேன முஹ்யந்தி ஜந்தவகங்கிறார். இதன் காரணமாக தான் நம்ம துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த உடலில் இருக்கின்ற துன்பத்தை என்னுடையது நான் நினைக்க தொடங்கின்றேன். உண்மையில் நவத்வாரே புரே தேகின்னு பார்த்தோம். உண்மையில் என்ன பண்ணுறோம், ஒரு வாடகை சரீரத்தில் உட்காந்துட்டு இருக்கோம், எப்போனாலும் போயிடலாம், அடுத்து எதுக்குள்ளே போகும்னு தெரியாது நமக்கு. ஆனால் இந்த இதில் வர்ற இதனால் ஏற்பட்ட உறவுகளையும் இதனால் அந்த உறவுகள்னால ஏற்படுகின்ற அந்த பிரச்சனைகளையும் என்ன பண்ணுறோம், உண்மையாக நினச்சி ஓன்னு என்ன பண்ணுறோம், சத்தியத்துவம் கொடுத்து என்ன பண்ணுறோம், அந்த ஞானம் நமக்கு மறைக்கப்பட்டு இருக்கின்றது. தேன முஹ்யந்தி ஜந்தவக. சரி, இப்போ என்ன பண்ணுறது, புரிஞ்சிருச்சு, அஜ்ஞானந்தான் காரணம். இப்போ இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன, இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு, பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சு போச்சு, துன்பத்திற்கு காரணம் என்ன, அஜ்ஞானந்தான் காரணம். அதுக்கு தீர்வு என்ன, ஞானந்தான் தீர்வு. அது சொல்கிறாரு ஞானேன து ததஜ்ஞானம் தேஷாம் ஏஷாம் நாஷிதமாத்மனஹ தேஷாம் ஆதித்யவத் ஞானம் பிரகாஷயதி தத்பரம் ஞானேன து ததஜ்ஞானம் ஏஷாம் நாஷிதமாத்மனஹ
தேஷாம் ஆதித்யவஜ்ஞானம் பிரகாஷயதி தத்பரம் ஞானேன தூ தத் அஜ்ஞானம் ஏஷாம் நாஷிதம் ஆத்மனக. ஏஷாம்னா எவர்களால் தத் அஜ்ஞானம், அந்த அஜ்ஞானமானது, எந்த அஜ்ஞானம்? நானே உடம்பு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் இல்லையா, அந்த அஜ்ஞானம். நான் சொல்கிறேன் இல்லையா, சில நேரம் என்ன பண்ணுறோம், நான் குண்டா இருக்கேன் அப்படிங்கிறேன். அந்த நேரம் அது என்ன அர்த்தம்? இந்த உடம்பு குண்டா இருக்குங்கிறத அந்த நானை நம்ம எப்படிலாம் பயன்படுத்துகிறோம். சில நேரம் நானை உடம்புக்கு பயன்படுத்துகிறோம். எனக்கு நிம்மதியே இல்லை அப்படிங்கிறோம். அப்போ அந்த சமயத்தில் அந்த நானை எதை குறிக்குது? நமக்கு மனசை குறிக்குது. எனக்கு உயிரே போச்சு அப்படிங்கிறோம், உயிரே போன மாதிரி இருக்குது அப்படிங்கிறோம். அப்போ அந்த நானை என்ன பண்ணுறோம்? மாற்றி பயன்படுத்துகிறோம். சில நேரம் உடம்பை குறிக்கிறோம், சில நேரம் மனதை குறிக்கிறோம். ஆனால் சாஸ்திரம் இந்த உடல் மனதுக்கு வேறானதாக குறிக்கின்றது. நான் நிம்மதியாக தூங்கினேன் அப்படின்னு சொல்கிறோம், அதான் பார்த்துட்ருக்கோம் நம்ம. அப்போ அந்த நிம்மதியாக தூங்கினேன்னு சொல்கிறது யார்? அந்த தத்துவம் யார்? எல்லாவற்றையும் எனக்கு மேக்ஸ் அறிவு இருக்குன்னு சொல்கிறேன், எனக்கு ஜெர்மன் அறிவு இல்லைன்னு சொல்கிறேன், எனக்கு அறிவு இருக்குன்னு அறிவு இல்லைன்னோ யாருக்கு தெரியுது? அதை அறிந்து கொள்பவன் யார் அப்படி நம்ம விசாரம் பண்ணும்போது என்ன பண்ணுறோம்? நமக்கு இது மாதிரி இதுக்கு வேறாக ஒன்று இருக்கின்றது. அப்போ நம்ம உடலையும் மனதையும் நான் என்ன பண்ணுறோம்? நம்ம தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஏஷாம் எவர்களால் அந்த அஜ்ஞானமானது நாஷித்தகனா அழிக்கப்படுகின்றது. அஜ்ஞானம் எதனால் அழிக்கப்படும்? ஞானத்தினால் மட்டும்தான் அழிக்க முடியும். ஞானேன ஏஷாம் தத் அஜ்ஞானம் ஞானேன நாஷித்தக. எந்த ஞானத்தினால்? ஆத்மனக ஞானேன, ஆத்ம ஞானத்தால். யாருக்கு இந்த அஜ்ஞானமானது தன்னை பற்றிய அறிவினால் அவன் அந்த அஜ்ஞானத்தை அழிக்கின்றானோ அவனுக்கு எப்படி இருக்கான்? தேஷாம் ஆதித்யவ ஞானம் பிரகாஷயதி தத்பரம்னா அந்த பரமாத்மாவை பற்றி, அந்த மெய்ப்பொருளை பற்றிய, அந்த பிரம்மத்தை பற்றிய ஞானமானது யார் தன்னை பற்றி நன்றாக உணர்கின்றானோ அவன் மெய்ப்பொருளையும் உணர்ந்தவனாக ஆகின்றான். யாருக்கு தன்னை பற்றின அஜ்ஞானம் முழுமையாக போய் விடுகின்றதோ அவனுக்கு அந்த பிரம்மத்தை பற்றிய அந்த ஞானமானது நன்றாக விளங்குகின்றது. எப்படி? ஆதித்யவத்துனா சூரியனை போல. எப்படி இருட்டுக்குள்ளே ஒரு வெளிச்சம் வந்தோன்னே எப்படி இருக்குது நமக்கு அது மாதிரி வாழ்க்கையில் அவ்வளோ இருட்டாக இருக்குது, என்ன நடக்க போகுதுன்னே தெரியல, ஒரே மேடு பள்ளமாக வாழ்க்கை மேலும் கீழும் போயிட்டுருக்கு. அப்படிப்பட்ட ஒரு துக்கமான ஒரு இக்கட்டான நிலையில் நம்ம ஒரு முட்டுச்சந்தில் போய் வாழ்க்கை நிறுத்தியிருந்தா கூட இந்த ஞானம் உனக்கு வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, ஆதித்யவத்து ஒரு சூரியனுடைய ஒளி வந்துட்டா எப்படி வாழ்க்கையினுடைய இருட்டெல்லாம் உனக்கு போயிருமோ அதுபோல் இந்த ஞானமானது உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள அத்தனை இருட்டுகளையும் என்ன செய்யும்? நீக்கக்கூடியது. ஆதித்யவத்து ஞானம், அந்த தத் ஞானம் ஆதித்யவத்து பிரகாஷயதி, நன்றாக உன்னுடைய அறிவை நன்றாக பிரகாசப்படுத்தும். ஏன்னா நம்ம முதல்ல எல்லாருமே ஒரு தேகாத்ம புத்தியோடு தான் நம்ம இருக்கோம். நானே உடம்பு அப்படின்னு தான் நினைக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பக்குவம் வந்ததுக்கப்புறம் நான் ஒரு ஜீவன்னு நினைக்க தொடங்கும். எனக்கு புண்ணிய பாப்பம் இருக்குது, அடுத்து அடுத்த பிறவி இருக்குது, இந்த ஜீவன் இன்னொரு பிறவியை எடுக்கிறான் அப்படின்னு என்ன பண்ணுறோம்? நம்ம தேகாத்ம புத்தியிலேருந்து ஜீவாத்ம புத்திக்கு வர்றோம். நமக்கு தேகாத்ம புத்தி யாரெல்லாம் சுயநலமாக இருக்காங்களோ அவங்களுக்குலாம் தேகாத்ம புத்தி மட்டும்தான் இருக்கும். இந்த அதர்மத்தில் விவகாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் தேகாத்ம புத்தி தான் இருக்கும். புண்ணிய பாப்பம் நமக்கு நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான்? அவன் தன்னை ஜீவனாக நினைக்கின்றான். நம்ம ஏற்கனவே முதல் கிளாஸ்லாம் பார்த்தோம், அனிமல் மேன் காட் மேன், 3 விதமான மனிதர்கள். தன்னையே உடம்பாக மட்டும் நினைக்கிறது. மிருகத்துக்கெல்லாம் தன்னை உடம்பாக மட்டும்தான் தெரியும், அது அனிமல். அப்படிப்பட்டவன் என்ன பண்ணுறான்? கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவம் வந்ததுக்கப்புறம் தன்னை ஒரு ஜீவனாக நினைக்கின்றான். புண்ணிய பாபத்தில் நம்பிக்கை வருது, சொர்க்க நரகத்தில் நம்பிக்கை வருது. அவன் என்ன பண்ணுறான்? தன்னை ஒரு ஜீவனாக நினைக்கின்றான். இப்போ இந்த மாதிரி ஜீவாத்ம புத்தியோட கர்மயோகம் பண்ணும்போது அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவம் அவன் என்ன பண்ணுறான்? குரு சாஸ்திரத்தை அடைஞ்சு அவனுக்கு பிரம்மாத்ம புத்தி வருகின்றது. இதான் நமக்கு ஸ்டெப்பு. நமக்கு இப்போ தன்னை பற்றி முழுமையாக யார் புரிந்து கொள்கின்றானோ அவன் தத் பரம், அந்த பரம்பொருளை அவன் அறிந்து கொள்கின்றான்.
தன்னை முழுமையாக உணர்ந்தவன் மெய்ப்பொருளை நன்றாக உணர்கின்றான். அதன் காரணமாக அவனுக்கு வாழ்க்கையில் உள்ள அனைத்து இருளும் நீங்குகின்றது. ஆதித்யவத் தத் ஞானம் பிரகாஷயதி. அந்த ஞானத்தின் காரணமாக அவன் வாழ்க்கையில் அனைத்து துன்பத்திலிருந்தும் விடுபடுகின்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? துன்பம் இருக்கும், ஆனால் அவன் துன்பத்தால் பாதிக்கப்பட மாட்டான். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அடுத்ததில் எப்படி துன்பத்திலேருந்து முழுமையாக கடக்கின்றான்னு நம்ம பார்த்தோம். அது ஸ்டெப்பு 4 ஸ்டெப்பு போட்டு சொல்கிறார். எப்படி படிப்படியாக அவன் துன்பத்திலிருந்து விடுபடுகின்றான். 17 தத்புத்தயஸ்ததாத்மானஹ தன்னிஷ்டாஸ்தத்பராயணா கச்சந்த்ய புனராவృத்திம் ஞான நிர்தூத கல்மஷா தத்புத்தயஸ்ததாத்மானஹ தன்னிஷ்டாஸ்தத்பராயணா கச்சந்த்ய புனராவృத்திம் ஞான நிர்தூத கல்மஷா. இந்த ஞானத்தினுடைய பரிபாக நிலை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறார். நம்ம கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கிடுவோம். தத் புத்தயக ததாத்மானக தன்னிஷ்டா தத் பராயணாக முதல் வரியில் இருக்குது. முதல்ல தத் பராயணாகங்கிறத எடுத்துக்கிடுவோம். முதல்ல தத் பராயணாக அதையே தன்னுடைய லட்சியமாக வச்சுருக்கான். எதை தன்னுடைய லட்சியமாக வச்சுருக்கான்? இந்த மோட்சம் அடைவதையே தன்னுடைய லட்சியமாக வைத்திருக்கின்றான். இதுவரைக்கும் அவனுக்கு விஷய சுகத்திலேயே இவங்கள மாற்றினா சரியாக போயிடும், அவங்கள மாற்றினா சரியாக போயிடும், அது மாறிட்டா சரியாக போயிடும், இது மாறிட்டா சரியாக போயிடும்னு என்ன பண்ணுறோம்? மாறிக்கிட்டே இருக்கிறதுல மாறாத இன்பம் வரும், நமக்கு கிடைக்கிறோம். அது ஒரு நாளும் நடக்க போகிறதே கிடையாது. இது புரிஞ்சிருச்சு. புரிஞ்சதுக்கப்புறம் இந்த மாறாத அந்த ஆத்ம ஞானம் வேணும் அப்படிங்கிறது அவனுடைய லட்சியம் என்னவாக இருக்குது? இந்த ஞானத்தை பெறுவதிலேயே அவனுடைய குறிக்கோள் அறம்பொருள் இன்பத்திலிருந்து மோட்சத்தை நோக்கி நகர்கின்றது. அதுதான் தத்பராயணாக அதையே அவனுடைய லட்சியமாக புரிஞ்சுக்கிட்டான். கர்மயோகம் நீண்ட நாள் பண்ணதன் காரணமாக அவனுக்கு ஒரு புண்ணியம் உண்டாகின்றது. அதன் காரணமாக அவனுக்கு விஷய சுகத்தில் இருக்க ஆசையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருது. போதும் எல்லாம் பார்த்தாச்சு, இனிமேல் நம்ம அடுத்ததை பார்ப்போம், யார்கிட்ட என்ன எதிர்பார்க்க வேண்டாம், ஏமாற்றம் தான் வரப்போகுது நமக்கு அப்படின்னு என்ன பண்ணிடுறோம்? கொஞ்சம் கொஞ்சமாக ஓரளவுக்கு நம்ம ஒரு பக்குவம் வந்துடுது. யாரையும் எதிர்பார்க்காம நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துட்டு போவோம், நம்மளுடைய லட்சியத்தை பார்க்கலாம் அப்படின்னு என்ன தத்பராயணாக அப்படின்னு நம்ம லட்சியம் என்னவா இருக்குது? மோட்சம்னு நம்ம கொண்டு வந்துடுறோம். தத்பராயணாக சரி, நம்மளோட லட்சியத்தை அதுவாக ஆக்கிட்டோம். அடுத்து என்ன செய்யணும்? தத் புத்தயக அந்த ஞானத்தை அடைய வேண்டும். கர்மயோகத்திலேருந்து வந்துட்டோம், இப்போ ஞான யோகத்துக்கு போகணுங்கிற அந்த விவேகம் வந்துருச்சு. எல்லாமே நிலை இல்லாதது, இதில் போய் மாட்டிக்கிட்டு இருந்தது போதும் அப்படின்னு புரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்? தத் புத்தயக அந்த ஞானத்தை அடைகின்றான். ஏற்கனவே எப்படி ஞானத்தை அடைகிறது முன்னாடி சொல்லியிருக்காரு. தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானினம் ஞானினக தத்துவதர்ஷினக. முறையாக ஒரு குரு கிட்ட போய் நன்றாக ஆத்ம ஞானத்தை நீண்ட நாள் அபியாசம் பண்ணி என்ன பண்ணுறான்? அதை புரிஞ்சிக்கிறான். குரு சொல்லி கொடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக புரிய தொடங்கும். நம்ம இவ்வளோ நாள் நம்ம உடம்பையே நான் நினச்சிட்டு இருந்தோமே, ஏதோ நம்ம இப்போ எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களே, ஏதோ தேகாத்ம புத்தி ஜீவாத்ம புத்தி ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்குது, புரியாத மாதிரி இருக்குது. தூக்கத்தை கவனித்து பாரு அப்படிங்கிறாங்க, கனவை பாருங்கிறாங்க. இந்த மாதிரிலாம் ஒன்றையா சொல்லும்போது கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கும். அதான் தத் புத்தயக உடம்புக்கு வேற ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கொஞ்சம் யோசிக்க வைப்பார் குரு. அதுக்கப்புறம் என்னாகும்? தத் புத்தயக ததாத்மானக அந்த கொஞ்சம் கொஞ்சமாக என்னாகும்? கொஞ்சம் நீண்ட நாள் இதிலையே கிளாஸை விடாமல் கேட்க ஏன்னா கீதை இப்போ நான் 5வது அத்தியாயம் தான் வந்திருக்கு. இன்னும் 18 அத்தியாயம் முடிக்கும்போது கண்டிப்பாக இன்னும் 2 வருஷம் ஆகும். 2 வருஷம் நமக்கு தொடர்ந்து படிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு புரிய தொடங்கும். எப்படி நமக்கு எல்கேஜியில் படிச்சுட்டு 12வது வரைக்கும் ஒரு டிகிரிக்குள்ளே போகணுன்னா எத்தனை வருஷம் படிக்க வேண்டியது இருக்குது? இது நிம்மதிக்கான படிப்பு ஒரு நாளில் வந்துடுமா? அப்போ நீண்ட நாள் நமக்கு படிக்கும்போது என்னாகும்? ததாத்மானக நன்றாக புரிஞ்ச விஷயம்
முதல்ல என்ன ஆகும், நமக்கு அகடமிக்காக புரியும். அத்தனை பரோட்ச ஞானம்னு சொல்லுவோம். பிரம்ம அஸ்தி, பிரம்மம்னு ஒன்று இருக்குது, அப்படி ஆத்மான்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறதான் புரியும். ஆமாம் உடம்புன்னு சொல்கிறாங்க, ஆத்மான்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஆமாம் இருக்குது ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறது தான் முதல்ல புரியும். தத் புத்தயக, அந்த அறிவு தான் முதல்ல வரும். அதுக்கு பேர் பரோட்ச ஞானம்னு பேர். அதுக்கப்புறம் இன்னும் நமக்கு நிறைய பாடம் இருக்குது. அந்த ஆத்மா நீன்னு புரிஞ்சுக்கோ. உன்னை நீ உடம்புன்னே நீ நினச்சிட்டு இருந்திருக்க, நீ உடம்பு கிடையாது. அந்த ஆத்மா வேறு எங்கேயும் இல்லை. அங்கங்கே பார்த்துட்டே இருப்போம். ஆத்மானா அங்கே இருக்கா இங்கே இருக்கான்னு என்ன பண்ணுவோம், நம்ம அப்படியே பார்த்துட்டே இருப்போம். ஏதோ நமக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் பார்க்குற மாதிரி ஆத்மாவை பார்க்க முடியுமான்னு. அப்புறம் குரு என்ன சொல்வார், இல்லை அது நீ தான் பார்த்தீங்கன்னா புரியாது, உனக்குள்ளே பாரு என்ன பண்ணுவார். அதை கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் நம்ம நிறைய வரும். ஒவ்வொரு கோஷமாக நீ பாரு, நீ உடம்பு கிடையாது, புத்தி கிடையாது, மனசு கிடையாதுன்னு ஒன்னொன்னையா அப்படி உள்ளுக்குள்ளே கூட்டிகிட்டு போவார் குரு. ததாத்மானக, அதை பரோட்சமாக இருந்ததை அபரோக்ஷமாக புரிய வைப்பேன். நான் புரியுது. அப்புறம் என்னாகும், அதுக்கப்புறம் மறந்து போயிடும். பிரச்சனை வந்தோடனே கூச்சல் போட்டுருவோம். கூச்சல் போட்டதுக்கப்புறம் தான் புரியும், ஆமாம் இல்லை சொன்னாங்கல்ல, கிளாஸில் நடந்துச்சுல, அதான் தன்னிஷ்டா. பரோட்ச ஞானம் அபரோக்ஷமான ஞானமாகணும். அதுக்கப்புறம் என்ன படிச்சுட்டு இருக்கோம், நம்ம திடாபரோக்ஷமா ஞானமாகணும். எப்படி நான் உடம்புங்கிறத நான் மறக்கவே இல்லையோ, அது மாதிரி நான் உடம்பு இல்லை அப்படிங்கிறத மறக்கவே கூடாது. அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறோம், அதை தன்னிஷ்டா. நிஷ்டைனா அதில் நிஷ்டை. முதல்ல பிரம்மம்னு ஒன்று இருக்குது, ஆத்மான்னு ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் அது நான் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு புரிய வைப்பார் குரு. கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி யோசிச்சுப்பார், அப்படி யோசிச்சுப்பாருன்னு நிறைய சொல்லுவார். சொல்ல என்ன பண்ணுவோம், ஆமான்னு மண்டையை ஆட்டுவோம். ஆனாலும் புரியாதுன்னு என்ன பண்ணுவோம், நீண்ட நாள் அதுக்கு தான் படிக்கணும். நமக்கு பரோட்ச ஞானத்திலேருந்து அபரோக்ஷ ஞானத்திலேருந்து அப்புறம் திட அபரோக்ஷ ஞானம். அது நல்லா என்ன ஆகணும், நம்ம மயமாக ஆகணும். இதுதான் அந்த ஸ்டெப்பு. அதன் காரணமாக என்ன ஆகின்றது, ஞான நிர்தூத கல்மஷாகா. அந்த ஞானத்தின் காரணமாக கல்மஷம்னா அழுக்கு. என்ன அழுக்கு, அந்த அஞ்ஞானம்ங்கிற அழுக்கு என்னாகின்றது, இந்த ஞானத்தினால் நிர்தூதக முழுமையாக அழிகின்றது. எந்த அஞ்ஞானம், நான் என்ன உடம்பு மனசு நினச்சி உடம்புக்குரிய துக்கம் மனதுக்குரிய துக்கம் எல்லாம் என்னுடைய துக்கமாக நினச்சிக்கிட்டு இருக்கேன் இல்லையா, அது என்ன ஆகின்றது, கொஞ்சம் கொஞ்சமாக முழுமையாக அழிகின்றது. அதனுடைய அஞ்ஞானம், சந்தேகம், விபரீதம் 3 இருக்குது. நமக்கு புரியாது, முதல்ல புரியாது. அப்புறம் குரு சொல்லி கொடுப்பாரு. சொன்னதுக்கப்புறம் நிறைய டவுட் வரும். நிறைய இது ஏற்றுக்க முடியாது நம்மளால். ஏன்னா நம்ம ஒரு மாதிரி இவ்வளோ யோசித்து வச்சுருப்போம். இப்போ வேறு நிறைய குரு சொல்லி கொடுக்கும்போது நிறைய டவுட்டாக வரும். அதுக்கப்புறம் டவுட் எல்லாம் கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணதுக்கப்புறம் மறந்து போகும். அப்புறம் அஞ்ஞானம், சந்தேகம், விபரீதம் 3 விதமான தோஷங்கள் உண்டாகும். அதனால தான் நமக்கு கையிலே நவநீதத்தில் தத்துவ விளக்க படலத்தில் 100 பாட்டு நிறைய சொல்வார். தத்துவமாக சொல்வார். தத்துவம்னாலே புரியாது, தத்துவமாக சொல்வார். அப்புறம் தத்துவத்தை கொஞ்சம் புரிஞ்சதுக்கப்புறம் என்னாகும், நிறைய டவுட்டாக வரும் நமக்கு. அதுக்கு 100 கிளாஸ் தத்துவத்தை உபதேசம் பண்ணுறதுக்கு 180 பாட்டு டவுட்டுக்கு. நம்ம சார்பாக என்னென்னலாம் டவுட் இருக்கோ எல்லாம் கேட்க போகிறேன். என்னென்னலாம் நமக்கு வந்த டவுட்டு வராத டவுட்டு எல்லாம் கேட்பான். ஏன்னா எல்லாம் கிளியர் ஆகணும். நமக்கு சாஸ்திரம் அவ்வளோ நேர்மையாக இருக்குது, எவ்வளோ டவுட்னாலும் நமக்கு கேட்கலாம். இப்போ அது மாதிரி ஞான நிர்தூத கல்மஷாகா ஸ்டெப்பு சொல்கிறாரு. தத்பராயணாக தத் புத்தயக ததாத்மானக தன்னிஷ்டாகா. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணுறான், முதல்ல இதே என்னுடைய லட்சியங்கிறத புரிஞ்சுக்கிறான். போதும், அறம்பொருள் இன்பம் போதும், மனுஷ பிறவியினுடைய லட்சியம் மோட்சந்தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறான், தத் புத்தயக அதை அறிந்து கொள்ள முற்படுகின்றான். அதன் காரணமாக அவனுக்கு பரோட்ச ஞானம் உண்டாகின்றது. அதுக்கப்புறம் அது என்னாகின்றது, அபரோக்ஷ ஞானம் உண்டாகின்றது. அந்த ஆத்மா நானே அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறான். ஆத்மான்னு ஒன்று இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டவே அந்த ஆத்மா நானேன்னு புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் என்னாகின்றது, மறந்து போகிற அந்த விபரீத பாவனைன்னு அதுக்கு பேர். என்னதான் சொன்னாலும் பழக்க தோஷத்தின் காரணமாக நம்ம அப்படியே யோசித்ததுனால மறந்து போயிடும்.
அப்போ அதை மாற்றுறதுக்கு தன் நிஷ்டாகா, அப்படிப்பட்டவன் என்ன ஆகின்றான்? ஞான நிர்தூத கல்மஷாக, முழுமையாக அஞ்ஞானத்திலிருந்து விடுபடுகின்றான். அவன் ஜீவன் முக்தன் ஆகின்றான். அது போட்டுக்கலாம். நம்ம வாழும்போதே நம்ம இந்த ஞானத்தோட பிரச்சனைகளை கையாள்வதற்கு பேர் ஜீவன் முக்தி. அடுத்து அவனுக்கு என்ன கிடைக்கின்றது? கச்சந்தி அபுனாவிருத்திகி, புனக புனக ஆவருத்தினா மீண்டும் மீண்டும் பிறக்கின்றது. இந்த ஞானியானவன் மீண்டும் பிறப்பதில்லை அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். அவன் பிறவி சுழலிருந்து விடுபடுகின்றான் அப்படின்னு அதனுடைய இதுக்கு பேர் விதேக முக்தின்னு பேர். இந்த தேகம் இறந்ததுக்கப்புறம் மீண்டும் பிறப்பதில்லை. மீண்டும் மீண்டும் நம்ம பிறவி சுழல்னு சொல்கிறோம். நமக்கு இந்த ஞானத்தை அடைந்தவன் பிறப்பதில்லை அப்படின்னு சாஸ்திரத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார். இதில் ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, ஏன் பிறவிக்கு இவ்வளோ தூரம் கர்மயோகி இவ்வளோ சர்வீஸாக பண்ணுறான், பண்ணிவிட்டு ஞானம் அடைஞ்சதுக்கப்புறம் எதுக்காக பிறவியை பார்த்து பயப்படணும், மீண்டும் மீண்டும் பிறந்துக்கிட்டே இருக்கலாமே அப்படின்னு ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருந்தாங்க. பிறவி வேண்டான்னு எதுக்கு சொல்லணும் அப்படின்னு நம்ம விவேகானந்தர் பார்க்குறோம். அவர் சொல்கிறாரு, நான் 1000 முறை பிறக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், கடைசி மனுஷன் மோட்சம் அடைகிறது வரைக்கும் நான் மீண்டும் மீண்டும் பிறந்து நான் அவர்களை தூக்கி விடுவேன் நம்ம விவேகானந்தர் சொல்கிறார். இப்போ நம்ம பிறவி அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு இன்னும் அடுத்த 6 சாப்டரில் அவர் பிறவி பற்றிலாம் சொல்ல போகிறார். அடுத்த பிறவி உன்னுடைய மறுபிறவி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் அவர் சொல்ல போகிறார். உன்னுடைய பக்குவத்துக்கு தக்கபடி உன்னுடைய பிறவி அடுத்த பிறவி அமையும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல போகிறார். இப்போ இந்த ஞானியானவன், இந்த ஞானம் அடைஞ்சவன் இப்போவே அவன் ந ஜாயத்தே மிரியத்தேவா நான் கதாச்சித்து, நான் இப்போவே பிறக்கலைங்கிற ஞானத்தோடு தான் இருக்கான். உண்மையிலே ஞானி பிறவியை கண்டு அஞ்சுவதே கிடையாது. ஏன்னா அவன் நன்றாக புரிந்து கொண்டுள்ளான். பிறந்ததே இல்லை என்னும் பிரம்மமாம் நானே நானேங்கிறத நல்லா புரிஞ்சிருக்கான். ஞானிக்கு நல்லா தெரியும். இப்போ நமக்கு முக்கியமான குறிக்கோள் என்னென்னா, நம்ம மீண்டும் பிறக்கணுமா பிறக்க வேண்டாமாங்கிறது அது நம்ம கையில் இல்லவே இல்லை. இப்போ நம்ம கையில் கிடச்சிருக்கிற பிறவியை நாம் எப்படி பயன்படுத்துவது, இந்த பிறவியை நாம் எப்படி யூஸ் பண்ணுறது, இதன் மூலமாக நம்ம எவ்வளோ தூரம் பிறருக்கு பயன்படுபவர்களாக நம்ம எப்படி இருக்க போகிறோம், நம்ம எப்படி நமக்கு பயன்படுத்தி கொள்ள போகின்றோம். கிருஷ்ணபிரியா அம்பா கிட்ட சித்பவானந்த சாமிஜி கேட்டாங்களாம், ராமகிருஷ்ண மடத்தில் ஒரு லோகோ, அது என்னென்னா, ஆத்மனோ மோக்ஷார்த்தம் ஜெகத் ஹிதாயச்ச, என்னுடைய மோட்சத்திற்காகவும் ஜெகத் ஹிதாய உலக நன்மைக்காகவும் அப்படிங்கிறது தான் ராமகிருஷ்ண மடத்துடைய லோகோ, லட்சியம். என்னுடைய மோட்சத்திற்காகவும் உலக நன்மைக்காகவும். அப்போ சித்பவானந்த சாமிஜி கேட்டாங்களாம் கிருஷ்ணபிரியாம்பாட்ட, எது முதல்ல வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்களாம், ஆத்மனோ மோக்ஷார்த்தம்னு சொன்னாங்க. என்னுடைய மோட்சம்தான் எனக்கு வேணும் அப்படின்னாங்க. எதனால் நீ உன்னுடைய மோட்சத்தை கேட்குற, நீ ஜெகத்ஹிதாயை ஏன் கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னோடனே அவங்க சொன்னாங்களாம், நான் பந்தத்திலிருந்து விடுபட்டால்தான் நான் பிறருக்கு சேவை பண்ண முடியும் அப்படின்னாங்க. ஆத்மனோ மோக்ஷார்த்தம், நான் முழுமையாக சந்தோஷமாக இருந்தால் தான் நான் சந்தோஷமாக சர்வீஸ் பண்ண முடியும். நானே பந்தப்பட்டு இருந்தேன்னா மற்றவங்களுக்கு மோட்சத்தை கொடுக்க முடியாது. என் கையை அவுத்துருந்தா தான் நான் 4 பேர் கையை அவுத்துவிட முடியும். நான் கை கெட்டுப்பட்டு இருந்தேன்னா நான் என்ன பண்ண முடியும், யாருடைய கையவும் அவுத்து விட முடியாது. இப்போ இங்கே நமக்கு அடுத்த பிறவியை பற்றி நம்ம நிர்ணயம் பண்ணவே முடியாது. எப்படி பிறப்போம் என்ன அதை பற்றி நமக்கு தெரியாது. சாஸ்திரம் சொல்லுது, இந்த ஞானம் இருந்தால் நீ மீண்டும் பிறக்க மாட்டேன்னு சொல்லுது. இதை நம்ம நம்புகிறோம். ஆனால் நமக்கு வெரிஃபிகேஷன்லாம் கிடையாது. விவேகானந்தர் சொல்கிறாரு, நமக்கு இந்த ஞானி எப்படி இருப்பார், ஞானி பிறவிக்கு அஞ்சவே மாட்டார். ஏன்னா அவர் இப்போவே பிறந்தாலும் பிறந்தவராகவே தன்னை கருதுவதே இல்லை. தன்னை ஆத்மாவாகவே புரிஞ்சிருக்கார். பிறவி எதுக்கு, உடம்புக்கு தானே பிறவி, ஆத்மாவுக்கு பிறவி கிடையாது. இப்போ நமக்கு முக்கியமானது இங்கே விதேக முக்தியை காட்டிலும் ஜீவன் முக்தி தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த பிறவியை நம்ம எப்படி பயன்படுத்தி போகின்றோம். ஏன்னா அவங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருந்ததுனால, எதுக்காக பிறவி வேண்டான்னு எதுக்கு சொல்லணும், பிறவி இருந்தால் நிறைய பேர்த்துக்கு சர்வீஸ் பண்ணலாமே, இந்த ஞானத்தோடு அந்த பிறவி இருந்தால் தான் நம்மளால் சர்வீஸ் பண்ண முடியும். ஏன்னா அந்த பிறவிங்கிறது துக்கமாக தான் எல்லா இதுலேயுமே சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா பல பிரச்சனைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம்.
ஆனால் அந்த வியாதி, வயோதிகம், மரணம் இதெல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயங்கள் அது எல்லாரும் அனுபவிச்சு தான் ஆகணும். அதுக்காக தான் பயப்படுறாங்க ஐயோ பிறவி, ஐயோ இன்னொருக்க வியாதி, இன்னொருக்க வயோதிகம், கால்வலி, முழங்கால் வலி இதெல்லாம் நினச்சி பார்க்க முடியுமா அப்படின்னு அப்போ நமக்கு இங்கே முக்கியமானது ஜீவன் முக்தி தான் நமக்கு முக்கியம். இப்போ நம்ம எந்த அளவுக்கு ஞானத்தோடு நம்ம விவகாரத்தில் ஈடுபட போகிறோம் அப்படிங்கிறது முக்கியம். இதுதான் முக்கிய பலன். மறுபிறவி இல்லாமல் இருக்கிறதுங்கிறது அவாந்தர பலன். நம்ம அப்படி தான் நம்ம ஏன்னா அதில் நமக்கு வெரிஃபை பண்ண முடியாது. இப்போ என்னுடைய பிரச்சனையை நான் ஞானத்தோடு ஹேண்டில் பண்ண முடியுமா? எனக்கு நானே என்ன பண்ண முடியும்? ஜட்ஜி பண்ண முடியும். நான் நிம்மதியாக இருக்கேனா, நான் ஜீவன் முக்தனாக இருக்கேனான்னு என்ன பண்ண முடியும்? நான் என்ன வெரிஃபை பண்ண முடியும்? நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்டதுனால நம்ம இதை ஒரு சரி எல்லாருக்கும் 2-3 பேருக்கு வேறு யாருக்கும் டவுட் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால இதை கிளாரிஃபை பண்ணோம். நம்ம இதை பாராயணம் பண்ணுவோம். ஆமாம், அவனை இது ஜீவன் முக்தன்கிறது யாரையும் இவர் ஜீவன் முக்தனா அவர் ஜீவன் முக்தனான்னு நம்ம வெரிஃபை பண்ண முடியாது. சாஸ்திரத்தில் ஜீவன் முக்தனுக்கு லட்சணம் கொடுத்துருக்கு, சிதப்பிரஜனுக்கு லட்சணம் கொடுத்துருக்கு. நமக்கு நாமே மார்க் போட்டு பார்த்துக்கிட வேண்டியதுதான். நான் ஜீவன் முக்தனா, நான் ஜீவன் முக்தன் இல்லையாங்கிறது நம்ம யாருக்கும் மார்க் போட முடியாது. யாரும் நமக்கும் மார்க் போட வேண்டியதில்லை. நம்ம யாராவது நமக்கு மார்க் போடணும்னு நினச்சோம்னா நம்ம முக்தனே கிடையாது. நம்ம யார்கிட்டையாவது நமக்கு மார்க் வாங்கணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம முக்தனே கிடையாது. இது நமக்கு நாமே வெரிஃபை பண்ணிக்க வேண்டிய விஷயம். சிதப்பிரஜ லட்சணம் நமக்கு அதனால தான் நமக்கு சாஸ்திரத்தில் கொடுத்துருக்கு. ஜீவன் முக்த லட்சணம் கொடுத்துருக்கு, சிதப்பிரஜ லட்சணம் கொடுத்துருக்கு. அது கூடலாம் நம்ம வெரிஃபை பண்ணி பார்த்துக்கணும். நம்ம இப்படி இருக்கோமா? துக்கேஷு அனுத்விக்ன மனாகா, சுகேஷு விகதஸ்பிருக, வீதராக பயக்ரோதக. துக்கத்தினால் துக்கேஷு அனுத்விக்ன மனாகா, துக்கத்தினால் பாதிக்கப்பட மாட்டான். சுகேஷு விகதஸ்பிருக, சுகம் வந்தாலும் குதிக்க மாட்டான். துக்கேஷு அனுத்விக்னமனாக, சுகேஷு விகதஸ்பிருக, வீத ராக பய குரோதக. ஆசை கிடையாது அவனுக்கு, கோபம் கிடையாது அவனுக்கு, பயம் கிஞ்சித்தம் எதுவும் அவனுக்கு இல்லாதவனாக இருக்கின்றான். இன்னொன்று முக்கியமானது, ஆத்மன் ஏவ ஆத்மனா துஷ்டக, தன்னில் தான் இன்புற்று இருக்கின்றான். அவன் இன்பத்திற்காக யாரையும் எதிர்பார்ப்பது இல்லை. இந்த மாதிரி லட்சணங்கள்லாம் நமக்கு இருக்குது. இதை வச்சு தான் நமக்கு எவ்வளோ தூரம் நம்ம முன்னேறிட்டு வந்திருக்கோம், முன்னை விட இப்போ நாம் எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸு. அப்ரைசல் நம்ம போடுவோம் இல்லையா, இதில் கம்பெனிலலாம் போடுவாங்க பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல்னு அது மாதிரி நமக்கு நாமே என்ன பண்ணிக்கலாம், மார்க் போட்டு பார்த்துக்கலாம் நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத. இப்போ இதுக்கு ஒரு இதை கொடுத்துருக்காரு, ஸ்டெப்பு கொடுத்துருக்காரு. தத்பராயணாக தத் புத்தயக ததாத்மனக தன்னிஷ்டாக ஞான நிர்தூத கல்மஷாக அப்படின்னு ஜீவன் முக்திக்குரிய படியை கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி உன்னுடைய வாழ்க்கை இருந்துச்சுன்னா உனக்கு விதேக முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கச்சந்தி அப்புனராவிருத்திகி, மீண்டும் மறுபிறப்பு அடைவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததில் ஞானியுடைய ஸ்வரூபத்தை சொல்கிறார். ஞானி எப்படி இருப்பாருன்னு சொல்கிறாரு. நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். நாதத்தே கஷ்யசித் பாபம் நச்சைவ சுக்ருதம் விபுஹு அஜ்ஞானேனாவ்ருதம் ஞானம் தே ந முஹ்யந்தி ஜந்தவஹ ஞானேன து ததஜ்ஞானம் யேஷாம் நாஷிதமாத்மனஹ தேஷாம் ஆதித்யவஜ்ஞானம் பிரகாஷயதி தத்பரம் தத்புத்தயஸ்ததாத்மானஹ தன்னிஷ்டாஸ்தத்பராயணாः கச்சந்த்ய புனராவృத்திம் ஞான நிர்தூத கல்மஷா. ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரேகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. ஓம் சர்வே பவந்து சுகினः, சர்வே சந்து நிராமயாः, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கஷ்டித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.